வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீ பிரபாவதி பயிற்சி மையம் தொடர்ந்து உங்களுடைய வெற்றி பாதையில் பல்வேறு வகையான வீடியோக்கள் நம்ம சென்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 48 m² n³ மற்றும் நீளம் 8 m n² அலகுகள் எனில் அகலம் என்ன? இது போல் எந்த கேள்வி கொடுத்தாலும் சரி, செவ்வகத்தின் பரப்புன்னு கொடுத்துட்டு அது நீளம் கொடுத்தாலும் சரி, அகலம் கொடுத்தாலும் சரி, ஒன்றும் இல்லை, எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அப்படி இருக்கிறப்போ எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவால் அந்த பரப்பளவை டிவைட் பண்ணிங்கன்னா அங்கே கேட்கக்கூடிய வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னா, ஒரு 48 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். அடித்தா நமக்கு எவ்வளோ வரும்னா 6 8 48. அந்த எம்முக்கும் m² கேன்சல் ஆகிடும், n³ n² கேன்சல் ஆகிடும், வெறும் n. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 m n. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 600இன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு. ஸோ 600 × x/100ன்னு எழுதுவீங்க. அந்த 100க்கு இருக்கிற 2 0க்கும் 600ல் இருக்கிற 2 0 கேன்சல் பண்ணிங்கன்னா மீதி 6 தான் இருக்கும். 6 450ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும், 75. அடுத்து 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் உள்ள சுவரை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரின் அடிப்பகுதி எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இதுதான் கேள்வி. இது போல் கேள்வி கேட்குறப்போ சாய்த்து வைக்கப்பட்டுள்ள ஏணி தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கர்ணமாக இருக்கும். அந்தளவுக்கு அப்போ சாய்த்து வைக்கப்பட்டது இங்கே கர்ணத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 20 அடி. அப்போ கர்ணத்தினுடைய ஸ்கொயர்லேருந்து ஏனைய ஏதாவது இரு பக்கங்களில் ஏதாவது ஒரு பக்கத்தினுடைய மதிப்பு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ஸ்கொயர் வேல்யூவை சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா மீதி வரக்கூடிய வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 20க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 400, 16க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 256. 400ல் 256 போச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது 144. 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 12. ஸோ இதுக்கான ஆன்சர் 12. அடுத்து 1 முதல் 99 வரையிலான கூடுதல், இந்த எண்களுடைய கூடுதல் கேட்குறாங்க. இது எல்லாமே ஒற்றை எண்கள். 1 முதல் 99 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 ஒற்றை எண் இருக்கும். 50க்கு ஸ்கொயர் எடுத்தால் 2500. ஏன்னா ஒற்றை எண்களின் கூடுதல் n² ஃபார்முலா. அடுத்து இன்று திங்கட்கிழமை எனில் 66 நாட்கள் கழித்தால் என்ன கிழமை வரும்? ஆக்சுவலாக திங்கட்கிழமை ஃபஸ்ட் நாள் சொல்லியாச்சு. 66 நாட்கள் கழித்தால் அப்போது அடுத்த நாள் 67வது நாள் தான் கேட்குறாங்க. சரி, ஜென்ரலாக பாருங்கள். இன்று திங்கட்கிழமை என்னும்போது 67ல் அந்த திங்கட்கிழமையை விட்டுட்டால் மீதி எவ்வளோ தான் இருக்கும்? 67 ஒரு நாள் போச்சுன்னா 66 நாட்கள் தான். ஸோ அந்த 66 நாட்கள் கொடுத்துக்கிற 66 நாட்களும் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ 66 நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி வர்றது 3. ஏற்கனவே ஒரு நாள் நம்ம விட்டாச்சு திங்கட்கிழமையை. மீதி இருக்கிறது என்னது? செவ்வாய், புதன், வியாழன். அந்த 3 நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன் அப்படின்ட்டு 3 நாள் குறிக்கும். அடுத்து 6வது, சமையல் சோடாவின் வேதியியல் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சோடியம் பைகார்பனேட். அடுத்து 7வது கேள்வி, சலவைத்தூள் வேதியியல் பெயர் என்ன? ஆப்ஷன் சி கால்சியம் குளோரைடு. 8வது கேள்வி, pH என்ற அளவீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் டி சாரன்சன். 9வது கேள்வி, திரவ நிலையில் காணப்படும் காரங்கள் எது? ஆன்சர் ஏ கால்சியம் ஹைட்ராக்சைடு. 10வது கேள்வி, பூமிக்கும் ஆண்ட்ரோமோடா திரளுக்கும் இடையே உள்ள தொலைவு? ஆப்ஷன் சி 10^22 மீட்டர். அடுத்த வினா, காலத்தின் மிக குறைந்த நடைமுறை அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக். அடுத்து வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது H2SO4. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என போற்றப்படுபவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய்.
விதவைகள் மறுமணச் சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1856. அலிகார் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1875. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? பம்பாய். தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் மற்றும் லோகமான்யா என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி பாலகங்காதர திலகர். அடுத்து, இந்தியாவின் முதல் தொழிலாளர் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் சி 1918. அடுத்து, பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? கைபர் கணவாய். வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதியை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சார்ஸ். விடுதலை நாளாக கீழ்க்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1930 ஜனவரி 26 விடுதலை நாளாக அறிவிக்கப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு இதை அறிவிப்பார். முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆப்ஷன் பி கோதாவரி. அடிப்படை உரிமைகளை கூறும் சட்ட பகுதி எது? பகுதி 3. இரு குவிய கண்ணாடியை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் டி பெஞ்சமின் பிராங்க்லின். அடுத்த கேள்வி, நைட்ரஜன் தனிமத்தின் இணைதிறன் எலக்ட்ரான் மதிப்பு 3. C3H8 plus O2 implies கார்பன் டை ஆக்சைடு plus H2O-வின் சரியான வேதிச் சமன்பாட்டை தேர்வு செய்க. ஸோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது அது C3H8 plus 6O2 மாறிடும். 5O2 மாறிடும். சரி, அடுத்தது, A யூனியன் B ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B எனில் கீழே கொடுக்கப்பட்ட கண்டிஷன் எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு B. ஏவும் பியும் சம்மாக இருந்தால் தான் யூனியனும் இன்டர்செக்ஷனும் சம்மாக இருக்கும். அதர்வைஸ் இது எப்பயுமே A யூனியன் B நாட் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B தான். ஸோ ஏவும் பியும் சமமாக எனில் அந்த கண்டிஷன் சமமாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 35 பேர் சுண்டாட்டம் மற்றும் 20 பேர் சதுரங்கம் விளையாடுபவர்கள் எனில் இரண்டையும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை. ஸோ ரெண்டுத்துலேயும் விளையாடுறவங்க எத்தனை பேர்னு பாருங்கள். சரி, டோட்டல் சேர்ந்து 50. இங்கே விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா 35 ஒரு 20, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 55. ஒரிஜினலாக இருக்கிறவங்க 50. கேமு இப்போது சுண்டாட்டமும் சதுரங்கம் ஆடுறவங்க 55. அப்போ எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா 5 பேர். அந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 கேமையும் விளையாடலாம். ஸோ 2 கேமையும் விளையாடுறவங்க 5 பேர். P of A equal to 0 எனில் x minus A என்பது P of xன் ஒரு காரணி. வாஸ்குலார் திசு தொகுப்பில் கடந்தும் திசுக்கள் எத்தனை உள்ளன? வாஸ்குலார் திசு தொகுப்பில் கடத்தும் திசுக்கள் எத்தனை உள்ளன? 2. பித் எந்த தாவரத்தின் குறுக்குவெட்டு தோற்றத்தில் காணப்படுகிறது? ஆப்ஷன் பி ஒருவித்திலை. அட்டையின் கழிவு நீக்க மண்டலம் எங்கு காணப்படும்? நெப்ரிடியா. தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது எது? ஆப்ஷன் பி ஆக்சின்கள். அடுத்த வினா, ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் சுரக்க காரணமான சுரப்பி எது? லூட்டினிசிங் ஹார்மோன் LH. குழந்தை பெறு காலத்தில் பால் உற்பத்தியை தூண்டும் ஹார்மோன்? ஆப்ஷன் பி புரோலாக்டின். அடுத்த வினா, பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. 2fல வச்சிங்கன்னா பொருள் 2f டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சமமான தலைகீழான பிம்பத்தை கொடுக்கும். பொதுவாயு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜூல் மோல்
பவர் -1 k பவர் -1. அடுத்து ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள். ஒத்த நிறை எண்ணாவே ஐசோபார். கீழ்கண்ட வேதிச் சமன்பாடு எந்த வினையை சார்ந்தது? Zinc plus 2HCl implies zinc chloride plus hydrogen H2. ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைக்கு எடுத்துக்காட்டு. இது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அடுத்து தமிழ் ஓவியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழென்பன். உலக தாய்மொழி தினம் February 21. அடுத்து பாருங்க 6, 13, 28, 59 டேஷ் விடுபட்ட எண்ணை காண்க. இதில் அடுத்தது என்னவாக வரும் அப்படின்றதான் கேள்வி. இங்கே பாருங்கள் 6 2ஆல் பெருக்கியிருக்காங்க 12, 12 கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க 13, 13 2ஆல் பெருக்கியிருக்காங்க 26, 26 கூட 2 கூட்டியிருக்காங்க 28. அப்போது ஃபஸ்ட்டு 1 இப்போ 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது 28 இப்போ 2ஆல் பெருக்குங்க எவ்வளோ வரும்? 56. 6 கூட ஒரு 3 கூட்டுங்க. ஏற்கனவே 2 கூட்டியாச்சு. அடுத்தது 3 கூட்டினா 59. ஸோ 1 2 3ன்னு 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி வராங்க. அப்போ 59 மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 100, 118. ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா 122. ஆன்சர் 122. அதே போல் ஏபிசிடி இது இந்த ஃபார்மேட்டு பாருங்கள். என்ன இவற்றில் பொருத்தமற்றது பிஹெச்இக்கும் டிஐஜி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ். சிடி இருக்காது. அடுத்தது இ வெளிப்பட்டிருப்பாங்க. இஎஃப்ஜிஹெச் சென்டராக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரில எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் பியூஎஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நியூட்டனின் பொது இயற்பியல் விதிப்படி புவிக்கும் பொருளுக்கும் இடையில் உள்ள ஈர்ப்பு விசை F = G M m/r². தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக பயன்படுத்துவது. ஆப்ஷன் சி அமர்சியம் 241. போபால் விசுவாய்வு நடைபெற்ற ஆண்டு 1984. சியால் என்று அழைக்கப்படுவது மேலோடு. ஸோ மேலோடில் சியால்னு சொல்கிறோம். அங்கே அதிகமாக இருக்கிறது அலுமினியம். ஓசோன் படலம் காணப்படும் அடுக்கு நீலடுக்கு. பெண் குதிரை வால்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள் கீற்று மேகங்கள். பூமியில் அமைந்துள்ள குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி. ஆப்ஷன் டி துந்திரா. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் எத்தனை? அடிப்படை கடமைகள் 11. எந்த பகுதியில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4A சொல்லியிருப்பாங்க அடிப்படை கடமைகளை பற்றி. இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவி கண்டுபிடித்த இடம் பல்லாவரம். குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார்? சோழர்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? பகுதி 15. தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறது பகுதி 15. அடுத்து எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஆப்ஷன் சி ஃபெரோஸ் ஷா துக்ளக். அடுத்து தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. யாப்பிலக்கணத்தின் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 6. ஒரு காஸ்மிக் ஆண்டு என்பது எத்தனை புவி ஆண்டிற்கு சமம்? ஆப்ஷன் பி 265
மில்லியன் புவி ஆண்டுக்கு சமம். 225 மில்லியன். அடுத்த கேள்வி, பாறைக்கோள் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் பி வெள்ளி. சூரிய மண்டலத்திலேயே மிக பெரிய துணைக்கோள் எது? ஆன்சர் சி கானிமீடு. அடுத்து 64வது கேள்வி பாருங்க. ஒரு 5 எண்களோட சராசரி 13 சொல்லிட்டாங்க. அதில் ஒரு எண் மிஸ் ஆகுது, எக்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகுதுன்னா எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிவிட்டு 13ஆல் இந்த 5 நபர்களையும் என்றதுனால 13 × 5 பெருக்குனிங்கன்னா பெருக்கிட்டு அங்கே இருக்கிற டோட்டலை கழிச்சிட்டிங்கன்னா மீதி வர்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இதுக்கு உண்டான ஆன்சர் சி 13. உங்களுக்கு இந்த கேள்விக்கான வினாவில் எதையான தகவல் தேவைன்னா, இன்னும் அதிகமாக தேவைன்னா, நம்ம சராசரிக்கின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய்ட்டு நம்ம வெப்சைட்டில் பாருங்கள். அடுத்தது, தண்டுகள் நீச்சி அடைதல் மலர்கள் மலர்தல் நிகழ்வு டேஷ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எத்திலீன். புரத குறைபாட்டு நோய் எது? குவாஷியக்கர். அடுத்து, நைட்ரஜன் நிலைநிறுத்தம் செய்யும் நுண்ணுயிர்கள் அசிட்டோஃபேக்டர் மண்ணில். நாஸ்டாக் நீலப்பசும்பசியில். அடுத்தது, அதில் பி பார்த்தீங்கன்னா ரைபோசியும் இருக்குது. எல்லாமே இது வந்து சேர்ந்தது தான் அனைத்தும். அடுத்தது 69வது கேள்வி, வளைவு மையத்திற்கு அப்பால் பொருள் வைக்கப்படும் போது உருவாகும் பிம்பத்தின் நிலை. ஆப்ஷன் பி எஃப்க்கும் சிக்கும் இடையில். அடுத்து 70வது கேள்வி பாருங்கள், தூய நீரில் ஒளியின் திசைவேகம். ஆப்ஷன் டி 1498, அதாவது 1498 மீட்டர் பர் வினாடி. 71வது கேள்வி, ஒரு தனிமத்தின் அணுவின் நிறை எண் 39, நியூட்ரான்களின் எண்ணிக்கை 20 எனில் அதன் அணு எண் என்ன? இப்போ பாருங்கள், அணு எண் என்றது என்னன்னா நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள், இது ரெண்டும் சேர்ந்து. இங்கே பார்த்தீங்கன்னா அணு நிறை வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அணு எண் தேவைன்னா அணுவினுடைய நிறை எண்ணில் இருந்து நியூட்ரான் எண்ணிக்கையை நீங்கள் கழிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அணு எண் கிடைச்சிடும். அப்போது நிறை எண் 39, நியூட்ரான் எண்ணிக்கை 20. 39ல் 20 போச்சுன்னா மீதி இருக்கிறது 19. 19 தான் அணு எண். அடுத்த கேள்வி, ஒரு வேதி வினையில் ஆக்சிஜன் நீக்கப்படுதல். ஆக்சிஜனை நீக்கினால் அது ஒடுக்கம், ஆக்சிஜனை சேர்த்தால் அது ஏற்றம். ஹைபரின் என்ற மருந்து எதிலிருந்து பெறப்படுகிறது? அதாவது ஹெப்பாரின் என்ற மருந்து எதிலிருந்து பெறப்படுகிறதுனா விலங்குகளினுடைய இதில் தான் பெறப்படுகிறது. அடுத்தது, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஜூல் வெப்பமேறல். அடுத்து, ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது எந்த படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது? தெளிவாக சொன்னால் 0 டிகிரியில் வந்து ஒளிவிலகல் அடையாது. அடுத்து, பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 2 8 8 1. அந்த ஒவ்வொரு கூடும் பார்த்தீங்கன்னா 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2 ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் 8 ஃபில் பண்ணும். 8 ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் 16க்கு போகும். ஸோ அப்படி தான் வந்து 2 8 8 16 அந்த மெத்தடில் அது வந்து ஃபில் ஆகும். சரி, அப்போ பொட்டாசியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு அதனுடைய மொத்தம் பார்த்தீங்கன்னா 19. அந்த 19
2 8 8 இறுதியாக 1 அப்படின்ற முறையில் தான் அந்த அணு அமைப்பு இருக்குது, எலக்ட்ரான் அமைப்பு. அந்த இறுதியாக நிற்கிறது தான் அதனுடைய இணைதிறன் மதிப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து, வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான்கள் அமைப்பை பெற்ற தனிமங்கள் டேஷ். ஸோ வெளிக்கூடு கடைசியாக இப்போது 1 2 3ன்ட்டு எதுவுமே ஃபில் ஆகாமல் ஃபுல்லாக நிலைத்த எலக்ட்ரான்கள் 2 8 அது போல் ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக ஃபுல்லாக இருந்ததுன்னா அங்கே வந்து அந்த தனிமங்களுக்கு வந்து மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, மிருதுவான தசை காணப்படுவது கர்ப்பப்பை, தமனி, சிரை அனைத்திலும் காணப்படுது. மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஷ் ஆகும். இரைப்பை வந்து புரதங்களை வந்து செரித்தலுக்கு உட்படுத்தும். சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் ஜேம்ஸ் லிண்ட். அடுத்த வினா, தென்னிந்திய கூட்டுப்படையை உருவாக்கியவர்கள் மருது சகோதரர்கள். அடுத்து, 1919 மாண்டேக் ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அடிப்படையில் இந்தியாவில் முதல் தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1920. அடுத்து, கர்சன் பிரபு அவர்களால் பல்கலைக்கழக சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1904. அடுத்து, இருட்டறை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1756. அடுத்து கேள்வி பாருங்கள், இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாண்டிச்சேரி. அடுத்த கேள்வி, உலக பாரம்பரிய வாகன தொழில் மையமாக அறியப்படும் டெட்ராய்டு என்ற நகரம் அமைந்துள்ள நாடு? அமெரிக்கா. அடுத்து, பொருட்களின் விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவது? ஆப்ஷன் சி பணவீக்கம். பணவீக்கமோ அடையும் போது தான் பொருட்களினுடைய விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது. அடுத்து, வானிலை வரைபடத்தில் அதிக காற்றழுத்தத்தை எவ்வாறு குறிப்பிடுவர்? ஹெச் என்று குறிப்பிடலாம். இந்தியா நமது வீடு என்ற வாக்கியம் யாருடையது? ஆப்ஷன் ஏ கவிஞர் இக்பால். பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை? ஆப்ஷன் ஏ அலகாபாத் உடன்படிக்கை. அடுத்து, மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது? யார் யாருக்கு இடையில் வந்து மங்களூர் உடன்படிக்கை நடந்ததுன்னா திப்பு சுல்தான் மற்றும் மராத்தியர்கள். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வேறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மும்பை, கொச்சி, சென்னை அனைத்தும் துறைமுகங்கள், மைசூரில் துறைமுகம் கிடையாது. தாண்டியா என்பது குஜராத், இது ஒரு டான்ஸ். குஜராத்தில் தாண்டியா, அதான் சொல்கிறாங்க. தாண்டியா என்பது குஜராத் உடன் தொடர்புடையது எனில் யக்ஷகானா எதனுடன் தொடர்புடையது? யக்ஷகானான்றது கர்நாடகத்துடன் தொடர்புடையது. இது வந்து போட்மாஸ் ரூல் ஃபார்முலா. பி என்பது பெருக்கல் எனவும், Q என்பது மைனஸ் எனவும், R என்பது ப்ளஸ் எனவும், S என்பது வகுத்தல் எனவும் கொண்டால் இதன் மதிப்பு என்ன? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு போட்மாஸ் ரூல் அந்த விதிப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 32 வந்துடும். நம்பர் என்பது ஒரு வேல்யூ, ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. கொப்டர் என்பது அதுக்கும் ஒரு வேல்யூ நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க என்று குறிப்பிட்டால் கம்ப்யூட்டர் எவ்வாறு குறிக்கப்படும்? அந்த எழுத்தை வந்து இங்கே கம்பேர் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் என்பது 89132047 என்ற எழுத்தால் குறிக்கப்படும் என்ற எண். AXE என்பது 30 என்றும், BLADE பிளேட் என்பது 24 என்றும் குறைக்கப்பட்டால் சம் எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய சம் ஆஃப் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ SVM என்ன வரும்னா
எஸ்ஸுக்கு என்ன மதிப்பு, யூக்கு என்ன மதிப்பு, எம்முக்கு என்ன மதிப்பு, அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 53 வரும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படி தான் ஆட் பண்ணிடுறாங்க. ஏக்கு 1, எக்ஸுக்கு 24, ஈக்கு 5, மொத்தம் கூட்டினீங்கன்னா 30. ஸோ அந்தந்த ஆல்ஃபாபெட்ஸோட எண்ணை எடுத்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 97 கேள்வி. 4:20 என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் 10 டிகிரி. PQRS மற்றும் T என 5 குழந்தைகள் உள்ளன. எஸ்ஐ விட மட்டும் P உயரமானவர் மற்றும் Tயை விட மட்டும் R குள்ளமானவர் எனில் இவர்களில் மூன்றாவதாக உள்ளவர் யார்? ஆப்ஷன் சி Q. வேறுபட்டது காண்க. இது எல்லாமே நம்ம எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அலமாரி வீட்டில் இருக்கிறது தான், கணிப்பொறி இருக்க வேண்டியது தான், நாட்காலி, டேபிள் டென்னிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மரத்தால் ஆனது. நமக்கு வந்து அதிகபட்சமாக கரண்ட்டு தேவைப்படாது. ஆனால் கணிப்பொறின்றது இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஜென்ரேஷனு, இதுக்கு வந்து நமக்கு கரண்ட்டும் தேவைப்படும். அடுத்து இறுதி வினா. ராஜாவை விட ராஜு உயரமாக உள்ளார், ஆனால் ராசுவை விட உயரம் குறைவாக உள்ளார். ராஜா முருகனை விட உயரமானவர், ராசு ராமுவை விட உயரமாக இல்லை எனில் அவர்களில் உயரமானவர் யார்? ஆப்ஷன் பி முருகன். நம்ம வந்து இந்த கேள்வி பாருங்கள். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து முருகன் இல்லை, ஆப்ஷன் டி ராமு. நம்ம தெளிவாக இதிலே கொடுத்துருக்கோம், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வினாக்களில் ஏதேனும் உங்களுக்கு முரண்பட்டாலோ இல்லை ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிப்பதில் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டாலோ எங்களுக்கு வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கான அந்த பதிவை எளிமைப்படுத்தி நாங்கள் உங்களுக்கு தரோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், எங்களோட தொடர்பில் இருக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தயாராக இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.